Good evening viewers, welcome to Kingmaker School of Banking. SBI PO, IBPS PO, NICL Assistant இதை ஃபாலோ பண்ணி இப்போ IBPS கிளர்க்கில் இருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டேட் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து IBPS கிளர்க்கில் இப்போது அந்த டெசிக்னேஷன் பேர் வந்து CSA அப்படின்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். ஸோ அதில் 11,404 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு எத்தனை பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக இந்தியாவில் வந்து 12 பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குது. அதில் SBI மட்டும் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அண்டு கிளரிக்கல் கேடருக்கு ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கும் ஜூனியர் அசோசியேட்டுக்கும் வந்து தனியாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து கேண்டிடேட்ஸை எடுத்துக்குவாங்க. மிச்சம் இருக்கிற 11 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் சேர்ந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அண்டு கிளரிக்கல் கேடரை கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு IBPSல சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த 11 பப்ளிக் செக்டர் பேங்க்கும் சேர்ந்து 11,403 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 11 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க் அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 11 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் சேர்ந்து 11,403 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் ஸ்ப்ளிட் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து 1,731 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கர்நாடகா 1,414 ஃபாலோட் பை மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் குஜராத். ஸோ இதில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு குஜராத்துக்கு நெக்ஸ்ட்டு 695 வேகன்சிஸ் வந்து IBPS கிளர்க்குக்கு, அதாவது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுக்கு வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு 695 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் LLPTனா வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் இன் நேச்சர், உங்களுக்கு 1 hour 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் வந்து 2 hours எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் LPT, இதுவும் வந்து உங்களுக்கு குவாலிஃபையிங் இன் நேச்சர். ஸோ ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 1 hour 100 மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் 20 minutesக்கு 30 கொஸ்டின் 30 மார்க்ஸுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆர் நியூமரிக்கல் எபிலிட்டி, அது வந்து 20 minutes 35 கொஸ்டின் 35 மார்க்ஸ்க்கு இருக்கும். நெக்ஸ்ட் ரீசனிங் எபிலிட்டி ஆர் லாஜிக்கல் ரீசனிங், அது 20 minutes 35 கொஸ்டின் 35 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 1 hour 100 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரிலிமினரி வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங் இன் நேச்சர். ஸோ நெக்ஸ்ட் மெயின்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 155 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ்க்கு இருந்துச்சு. இந்த தடவை 160 கொஸ்டின்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த செக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35 minutes 35 கொஸ்டின் 50 மார்க்ஸ் இருந்ததை 35 minutes 40 கொஸ்டின் 50 மார்க்ஸ்க்கு மாற்றிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 160 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் 200 மார்க்ஸுக்கு. ஸோ ரீசனிங்க்கு வந்து உங்களுக்கு 60 மார்க்ஸ், ஃபாலோட் பை ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 50 மார்க்ஸ், நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 50 மார்க்ஸ், நெக்ஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் 40 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 125 minutesக்கு 200 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் வாங்குகிற ஸ்கோர் தான் வந்து உங்களோட மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. LLPT லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங் இன் நேச்சர். ஸோ இந்த 11,403 வேகன்சியில் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உத்தரப்பிரதேசில் அதிகமாக வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1,731 வேகன்சிஸ் உத்தரப்பிரதேசில் இருக்குது, நம்ம உத்தரப்பிரதேஷ் ரீஜனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே அப்ளை பண்ணலைங்கன்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணாலுமே LLPT லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ், அந்த ரீஜனல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லாங்குவேஜ் பேரியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த LLPT டெஸ்ட் இருக்கும், லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜை 10th இல்லை 12th ஒரு பேப்பராக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிடலாம். அப்படி படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த LLPT டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீஜனல் லாங்குவேஜோட நியூஸ் பேப்பரை கொடுத்து உங்களை ரீட் பண்ண சொல்லுவாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்ட் எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பாருங்கள்.
ஸோ அதில் ஏஜ் வந்து 20 to 28 இயர்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 20 to 20 இயர்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எவ்வளோ, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் லாங்குவேஜ், எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து 20 to 28 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். SC/ST கேண்டிடேட்ஸ் வந்து +5 இயர்ஸ். ஸோ 28 + 5 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபாலோட் பை OBC +3 இயர்ஸ். நெக்ஸ்ட் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் +10 இயர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் வந்து அவங்க ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இதில் எக்ஸாம் ஃபீஸ், அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC/ST PW பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து ₹175 வந்து அவங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுவாங்க. மற்ற எல்லா கேட்டகரிஸ்க்கும் வந்து ₹850 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரீ பிளான்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ அது ப்ரிஸ்கிரைப்டு சைஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 20 to 50 KB. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் பிளாக் இங்கில் ஒயிட் பேப்பரில் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாது, 10 to 20 KB சைஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் 20 to 50 KBஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ அந்த ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மேட்டில் I- கொடுத்து உங்கள் நேம் போட்டு என்ன ஆர்டரில் அவங்க சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எழுதி ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி JPEG ஃபார்மேட்டில் அந்த ப்ரிஸ்கிரைப்டு சைஸில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டைம் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 1 August 21 வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செப்டம்பரில் உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாம் ட்ரைனிங் இருக்கும், ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் இருக்கும். நெக்ஸ்ட் அக்டோபரில் ப்ரிலிமினரி இருக்கும், டிசம்பரில் உங்களுக்கு மெயின்ஸ் இருக்கும், மார்ச்சில் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ இதோட பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே வந்து ₹24,050 ஆரம்பிக்கும். ஸோ கிராஸ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55K ப்ளஸ் இருக்கும். ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ்லாம் போக பிட்வீன் 44 and 47,000 வந்து நீங்கள் டேக் ஹோம் பெர் மந்த் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிங்மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் பேங்கிங் SSC அண்ட் RRBக்கு வந்து காம்ப்ரிஹென்சிவாக வந்து கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. August 11 3rd பேட்ச் வந்து புதுசாக ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் வந்து கிங்மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் SSC NTPC எல்லாத்துக்கும் சேர்த்து காம்ப்ரிஹென்சிவாக வந்து 140 செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 140 செஷன்ஸில் ஒவ்வொரு செஷனுமே வந்து 3 hours போகும். ஸோ 140 செஷன்ஸ்க்கு வந்து 420 hours ஆஃப் கிளாஸஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 420 hours ஆஃப் கிளாஸஸில் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ், அப்புறம் ஸ்டாட்டிக் GK, அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் SSC NTPCக்கு எக்ஸ்க்ளூசிவாக சயின்ஸ் கிளாஸஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்னு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே வந்து டெஸ்ட் டே இருக்கும். ஸோ வீக் டேஸ்க்கு வந்து Tuesday to Friday கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மண்டே வந்து இந்த Tuesday to Friday என்ன கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அதை மண்டே ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே வீக்கெண்ட் பேட்ச்க்கு வந்து கிளாஸஸ் போகும். ஸோ நீங்கள் என்ன கிளாஸஸ் வந்து Tuesday to Friday அட்டென்ட் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸஸ்க்கான ரெஸ்பெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கிங்மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் ஆன்லைன் போர்ட்டலில் அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் மண்டே அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் 1-to-1 மென்டாரிங் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் வந்து ஃபேக்கல்ட்டியை போய் அப்ரோச் பண்ணி உங்களோட டவுட்ஸை தென் அண்ட் தேர் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எப்படி நீங்கள் படிக்கலாம், எக்ஸாமுக்கு வந்து எப்படிலாம் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு தென் அண்ட் தேர் கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கிங்மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் இஸ் ஒன் ஆஃப் த வெர்டிக்கல் ஆஃப் கிங்மேக்கர்ஸ் IAS அகாடமி. We teach and you reach. Thank you.